ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம் பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 2ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதல் பகுதி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. பண வரவு மாத முதல் பகுதியில் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் மாத பிற்பகுதியில் நிலைமை மாறுபடும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 12 கூடைய சந்திரன் 5ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். குழந்தைகள் வகையில் அவர்கள் படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும். அந்த வகையில் செலவுகளும் இருக்க வாய்ப்பு உண்டு. 2-11 கூடிய புதன் 3ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 4ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்பட்டாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து நடந்து கொள்வது நன்மை தரும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். விரும்பிய இடத்தில் நினைத்த பாடங்களை படிக்கும் சூழ்நிலை அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான விசா ஏற்பாடுகள் கிடைக்க வழி ஏற்படும். 3-10 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முன்னுக்கு பின் முரண் நடந்து கொள்வர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரு சுணக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடும் முயற்சி எடுக்க வேண்டி வரும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்களை ஒத்தி போடுவது நலம் தரும். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 4-9 கூடைய செவ்வாய் 3ஆம் இடமான துலாத்தில் இருக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 5-8 கூடைய குரு 11ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 12ஆம் இடமான கடகத்திற்கு அதிசார கதியில் சென்று உச்சமாகிறார். 11இல் இருந்து நன்மை செய்து கொண்டிருந்த குரு விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுக்க இருக்கிறார். குழந்தைகள் வகையில் கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 12ஆம் இடமான கடகத்தில் இருந்து 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரம், 8ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடுமனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் ஏற்பட வழி உண்டு. 6-7 கூடைய சனி 8ஆம் இடமான மீனத்தில் அஷ்டமச்சனியாக இருக்கிறார். ஆனால் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் குருவின் அதிசார கதியால் குரு பார்வை அஷ்டமச்சனி மீது விழுவதால் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. சனி பார்வை 10ஆம் இடமான ரிஷபம், 2ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில்
முன்னேறுவதற்கு நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். தொழில் வியாபார விஷயத்தில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். பண வரவு உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்க வேண்டும். ராசியில் இருக்கும் கேது பல வகையிலும் சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் குடைச்சல்களையும் கொடுக்கலாம். 7ல் இருக்கும் ராகுவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ராகு கேத்துக்களால் அஷ்டமச்சனியால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் அரசமர விநாயகரை வலம் வருவதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 5, 6, 7 தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.